உறுதிப்படுத்துறது என்ன ஆரோக்கியமாக போயிட்டு இருக்கோ அதை மீண்டும் நிலைநிறுத்துகின்ற வேலையை ராகுல் காந்தி அவர்கள் செய்திருக்கிறார். இதற்கான அவசியம் ஏன் ஏற்படுதுன்னா, இந்த கூட்டணியை உடைச்சு பார்க்கணும்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இல்லாதவர்கள், எந்த காலத்திலும் மக்களால் ஏற்கப்படாதவர்கள், தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தொடர்ந்து மீடியாக்களில் கொடுத்துக்கிட்டு வரக்கூடிய சில வேலுச்சாமி மாதிரியான ஆட்கள் உடைய பதிவுகள் உண்மையிலேயே காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்குச்சு. களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலவரமும் தெரியாம சொந்த விருப்பு வெறுப்புக்கு கட்சியை இழுத்து பேசக்கூடாது. தொண்டர்கள் எல்லாம் விரும்புகிறார்கள்னு சொன்னது இவங்க என்ன தொண்டர்களா? இவருடைய அணுகுமுறை எங்களுக்கு தெரியாதா என்ன? கூட்டணி பலமாக இருக்கிறத கண்டு பாரதிய ஜனதா இவர்களை போன்றவர்களை எல்லாம் ஏவி விட்டு இதை உடைப்பதற்கான ஒரு முயற்சியை செஞ்சுச்சுன்னு தான் நம்மளை புரிஞ்சுக்க முடியும். இது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொன்னாங்க. அந்தால தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர்களை போன்றவர்கள் ஒரு ஆசையை சொன்ன பொழுது நெருக்கடியா ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு, இவங்க அந்த டிவிக்கு ஆதரவு நிலைங்கிறது சில பேர் இந்த கூட்டணியை விரும்பாதவர்கள், இந்த கூட்டணியை கலைத்து பார்க்க விரும்பியவர்கள் ஒரு கிரியேட் பண்ணாங்க, ஒரு ப்ராபகண்டா. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இன்னைக்கு சினிமா நடிக்கிறவர் நாளைக்கு எனக்கு அரசியல் வேணா, நான் சினிமா போயிடுறேன்னு சொல்லி போயிட்டாருன்னா அன்னைக்கு எங்கன்னா நிற்பீங்க? அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என்ன ப்ரூஃப் இருக்கு? இது ஒரு தேசிய கட்சி, விளையாட்டு புள்ள வேலை இல்ல. இது பாசிச பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வலுவாக நின்றார்கள். ரெண்டு பேருக்கும் பொதுவா ஒரே எதிரி தான். ஒன்றிய அரசுக்கு காங்கிரசுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பாரதிய ஜனதா தான். அதை தோற்கடிக்க வேண்டிய வெறி காங்கிரசுக்கு இருக்கிறது. அதை இன்று வரை தோற்கடித்துக் கொண்டு வருகின்ற கொள்கை ரீதியாக ஒரு மாநிலம் இருக்கிறது, ஒரு கட்சி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த ரெண்டு பெரிய கருத்துக்களும் ஒத்து போவதை நீங்க சிதைப்பதற்கு ஒரு முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லவர்களா, இந்த மாநிலத்துக்கு நல்லவர்களான்னு யோசிக்கணும்ல. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று தினம் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஹைகமாண்ட் மீட்டிங் நடந்துச்சு. ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரதிநிதிகள் கூட்டணி சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன், அதன் உள்ள நடந்துச்சு அப்படின்னு அஃபிஷியலாக நமக்கு என்னென்ன பெருசாக தெரிய வரல. வெளியே வந்தது பிறகு தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினோட தலைவர் ப்ரெஸ் மீட் சந்திச்சாங்க. அதில் பொதுவெளியில் யாரும் ட்வீட்டோ கருத்துக்களோ தெரிவிக்கக்கூடாது. கூட்டணி சம்பந்தமாக இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்ற கருத்து மட்டும்தான் அவர் இருவரும் அந்த ஒரு சேர கருத்தை மட்டும் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். மேலதிக கேள்விகளுக்கு பதில் கூறவில்லை. என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு சார்? இல்லை, பொதுவாகவே இந்த மீட்டிங்கோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உறுதிப்படுத்துறது என்ன ஆரோக்கியமாக போயிட்டு இருக்கோ அதை மீண்டும் நிலைநிறுத்துகின்ற வேலையை ராகுல் காந்தி அவர்கள் செய்திருக்கிறார். இதற்கான அவசியம் ஏன் ஏற்படுதுன்னா, இந்த கூட்டணியை உடைச்சு பார்க்கணும்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இல்லாதவர்கள், எந்த காலத்திலும் மக்களால் ஏற்கப்படாதவர்கள், தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தொடர்ந்து மீடியாக்களில் கொடுத்துக்கிட்டு வரக்கூடிய சில வேலுச்சாமி மாதிரியான ஆட்கள் உடைய பதிவுகள் உண்மையிலேயே காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்குச்சு. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தலைமை விரும்பாத ஒரு விஷயத்தை இவங்க பேசக்கூடாது. ரெண்டாவது, களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலவரமும் தெரியாமல் சொந்த விருப்பு வெறுப்புக்கு கட்சியை இழுத்து பேசக்கூடாது. தொண்டர்கள் எல்லாம் விரும்புகிறார்கள்னு சொன்னது இவங்க என்ன தொண்டர்களா? இவருடைய அணுகுமுறை எங்களுக்கு தெரியாதா என்ன? எவ்வளவு காலமாக இவர் என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எதிர்ப்பு மனநிலையை இவர் பல காலமாக தொடர்ந்து வந்திருக்கிறார். சுப்பிரமணிய சாமியோட இருந்தவர் எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்ப இந்த கூட்டணி பலமாக இருக்கிறத கண்டு பாரதிய ஜனதா இவர்களை போன்றவர்களை எல்லாம் ஏவி விட்டு இதை உடைப்பதற்கான ஒரு முயற்சியை செஞ்சுச்சுன்னு தான் நம்மளை புரிஞ்சுக்க முடியும். இது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொன்னாங்க. அந்தால தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காப்லங்கிற மாதிரி தான் பலருடைய பதிவுகளுமே இருந்துச்சு. அதை நேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. பொதுவெளியில் இனிமேல் பதிவிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு ஒத்திசைவு தர வேண்டிய பொறுப்பு மாநில நிர்வாகத்துக்கு இருக்கிறதுங்கிறத அவங்க தெளிவாக சொன்னதன் பேரில் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் கடந்த பேட்டியின் போது கூட நான் சொன்னேன், ரொம்ப அழகாக சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க.
கூட்டணி பற்றிய விஷயங்களை ஏஐசிசி என்ன முடிவெடுக்கிறதோ அதை டிஎன்சிசி ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற முடிவை தெளிவாக சொல்லியிருக்காங்க. பல்வேறு கோணங்களில் இதை இன்புட்ஸ் கொடுத்ததுக்கான தரவுகளை பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. எடுத்தவங்க ஒருத்தர் அவங்களும் அதை சொல்ல போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச தகவல் சரியாக இருக்கும் என்று சொன்னால் பல்வேறு கோணங்களில் இவர்களை போன்றவர்கள் ஒரு ஆசையை சொன்ன பொழுது நெருக்கடியாக ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இவங்க அந்த டிவிக்கு ஆதரவு நிலைங்கிறது சில பேர் இந்த கூட்டணியை விரும்பாதவர்கள், இந்த கூட்டணியை கலைத்து பார்க்க விரும்பியவர்கள் ஒரு கிரியேட் பண்ணாங்க அந்த ஒரு ப்ராபகண்டாவை. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இன்றைக்கி சினிமா நடிக்கிறவர் நாளைக்கு எனக்கு அரசியல் வேணாம் நான் சினிமாவுக்கே போயிடுறேன்னு சொல்லி போயிட்டாருன்னா அன்றைக்கி எங்கன்னா நிற்பீங்க? அப்படிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என்ன ப்ரூஃப் இருக்கு? இது ஒரு தேசிய கட்சி, விளையாட்டு புள்ள வேலை இல்லை. இது நாளைக்கு 2029 பாராளுமன்ற தேர்தல் இருக்கு. திமுக மாதிரி ஒரு ரிலையபிள் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்குமா? அவங்க எந்த ரூபத்தில் தப்பா இருந்தாங்க சொல்லுங்க. நாம தெரிஞ்சுக்கிட்டு தானே, நம்ம சீட்டுகளை ஒத்துக்கிட்டு தானே நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா வேலைகளும் அவங்க கிட்ட கொடுத்ததுல எதையாவது அவங்க குறை வச்சிருக்காங்களா? பேசுனதுல மாறி போயிருக்காங்களா? எத்தனையும் பேச்சு வந்திருக்கு. அதான் என்ன இருந்திருக்கும்ல. அப்ப அவங்க மேல என்ன தவறு நீங்க சொல்ல முடியும்? ஏன் இந்த 4 ஆண்டு காலமாக என்னெல்லாம் கோரிக்கைகள் வைத்தார்களோ அத்தனை கோரிக்கையும் வந்து செய்து கொடுத்துருக்க திமுக. அப்ப இதெல்லாம் வந்து வீணா ஒரு பொருளியை கிளப்பி அதுல குளிர் காய்வதற்கான வேலையை பாரதிய ஜனதா தூண்டிவிட்டு செய்தது. அதற்கு பலியான சிலர் இது பற்றிய கருத்துக்களை போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்று ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாம் தயவு செஞ்சு அவங்க வேலையை பாருங்க. நல்ல முடிவு காங்கிரஸுக்கு என்னவாக இருக்குமோ, எதிர்காலத்திலும் என்ன நல்லதாக இருக்குமோ அதை நோக்கி பயணிக்கின்ற வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஆனா இப்போ ட்வீட் எல்லாம் இப்போ தொடர்ந்து இப்போ நீங்க சொல்வது போல சர்ச்சைக்குரிய வகையில அதை லைவா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. யார் வச்சுட்டு இருந்தாங்க? திரு மாணிக்கம் தாகூர். ஒரு சில தான் சொந்த விருப்ப வெறுப்புகளுக்காக கட்சி எழுத்து அசிங்கப்படுது. ஒரு படத்துல இருக்கு, என் தலைவன் கை வச்சிருக்கியாடா நீ, கை வச்சிருக்கியாடா நீன்னு கூப்பிட்டு வச்சு சாணி அடி வச்சானுங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் டிசைன்ல இருந்து எடுத்துருவோம். தயவு செஞ்சு வேண்டாம், அது நல்லா இருக்காது. வேலுச்சாமி அந்த வேலையை தான் பண்ணாரு. பொறுப்புல இருக்கிற மற்றவங்க செஞ்சாங்களா அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். அது ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, அது அவங்களுடைய பர்சனல் நோஷன்ஸ் என்ன? அப்படி பேசியவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் நடுவில் உட்கார வச்சு முன்னாடி உட்கார வச்சு என்ன தம்பி சொல்றேன்னா கேட்டாங்க. ஒரு ஓரமாக பின்னாடி உட்கார்ந்து இருக்க வச்சு மீட்டிங் அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா நீங்க? ஆமாம், கடைசி வரிசையில் தான் இருந்தாங்க. கடைசி வரிசையில் அந்த வரிசைக்கு பின்னாடி தானே உட்காந்துருந்தாங்க. இது போன்ற நிகழ்வுகள் யார் யாரை எங்கே வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அதனால அதற்கான முக்கியத்துவத்தை நம்ம அட்டாச் பண்ணி பேசாமல் இருக்கிறது தான் வந்து இந்த கூட்டணிக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தலைவர்கள் தெளிவான புரிதலில் இருக்கிறார்கள். மாநில காங்கிரசினுடைய நிர்வாகமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் புரிதலும் சரியாகத்தான் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் எதிர்காலத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சீட்டு வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இதை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அதை விட பிரதானமாக சொல்லுகிறேன், பாசிச பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வலுவாக நின்றார்கள். 2 பேருக்கும் பொதுவா ஒரே எதிரி தான். ஒன்றிய அரசுக்கு காங்கிரசுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு சொன்னீங்கன்னா பாரதிய ஜனதா தான். அதை தோற்கடிக்க வேண்டிய வெறி காங்கிரசுக்கு இருக்கிறது. அதை இன்று வரை தோற்கடித்து கொண்டு வருகின்ற கொள்கை ரீதியாக ஒரு மாநிலம் இருக்கிறது, ஒரு கட்சி இருக்கிறதுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த 2 பெரிய கருத்துக்களும் ஒத்து போவதை நீங்க சிதைப்பதற்கு ஒரு முயற்சி செய்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லவர்களா, இந்த மாநிலத்துக்கு நல்லவர்களான்னு யோசிக்கணும்ல. எவ்வளவு ஒரு தவறான முடிவா இருக்க முடியாது. அதற்கான விளைவுகள் காலப்போக்கில் எல்லாத்துக்கும் தெரியதானே போகுது. பாசிச பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டணி உறுதியாக நிலைக்க வேண்டும். 1. 2வது, தமிழ்நாட்டின் உரிமைகள் மீது தமிழ்நாட்டு மக்களின் அடையாளங்கள், தமிழ்நாட்டு மக்களினுடைய நாளைக்கு ஃபேர் லிமிட்டேஷன் நமக்கு வேணும், ஃபேர் டீலிமிட்டேஷன் நமக்கு வேணும், நம்மளுடைய மொழி பாதுகாக்கப்படணும், நம்மளுடைய இனத்தினுடைய அடையாளங்கள் நாளைக்கு வந்து கீழடி அறிவிக்கப்படணும், நமக்கு பொருணை நாகரிகம் அறிவிக்கப்படணும், நம்முடைய கல்வி காக்கப்படணும். இதெல்லாம் நோக்கம் இருந்ததுன்னு சொன்னா திமுக பக்கம் நிற்கிறது தானே முறையா இருக்கும். இதுக்கு தானே போராடுது திமுக. எப்படி டெல்லி தலைமை இப்போ இந்த சர்ச்சைகள்லாம் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருச்சு,
இனி வந்து திமுகவோட தான் நாங்கள் வந்து இன்டாக்டாக தொடருவோம் அப்படின்னு நீங்கள் எப்படி வந்து ஒரு முன்முடிவுக்கு வந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? முன்முடிவு இல்லை, இது நிலையா இருக்கிற ஒரு தீர்க்கமான முடிவு. ம். இதுலேருந்து அவங்க மாற மாட்டாங்கங்கிறது எங்களுடைய ம். தெளிவான பார்வை. எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ம். அப்படிதான் நாம ஆனா எடுத்துக்க பல முடியும். செய்திகள் நம்ம பார்க்கிறோம், சீட்டுகள் இது அதிகமா எப்படி கேட்கணும். தெரியுமா? ஆட்சி விஜய் காலைல கிளம்பும்போது தகவல் தகவல் தகவல்ங்கிற மாதிரி இந்த தகவல் தகவல் செய்தி இவர் சொன்னார் அவர் சொன்னார். சரி, நிர்வாகி யாராவது முக்கியமானவங்க சொன்னாங்களா? ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிறா சொன்னாங்களா? அப்படின்னா அதெல்லாம் யாரும் சொல்றதே இல்லையே. அதனால அதுக்கெல்லாம் முக்கியத்துவ வெயிட்டேஜ் தயவு செஞ்சு இந்த மீடியாவில் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்மால் என்ன சொல்றது, ஒரு ஆர்வத்துக்காக ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக பேசுகின்ற சில வியாதி பிடித்தவர்களுக்கான ஒரு செய்தி. அதெல்லாம் அவர்களை போன்றவர்களை மீடியாவில் காட்டுறதுங்கிறது தவிர்க்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது. சரி, இப்போ சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கும்? திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே வருவதன் மூலியமாக அதில் என்ன லாபம் கிடைச்சிட போகுது? ஒன்று, ஏற்கனவே அதாவது ஒரு ஒரு அதிகாரத்தில் மையத்தில், அதாவது ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவரோ ஒரு எம்எல்ஏவாக ஏற்கனவே இருக்கின்றவர்களோ, ஒரு எம்பியாக இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த எலெக்ஷன் இப்போ இல்லைல்ல, அதனால் இப்போ என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். அது போக போகுதா என்ன? இல்லை. எம்எல்ஏ சீட் ஒருத்தருக்கு காங்கிரஸில் கிடைக்கவே போகிறதில்லன்னு வச்சுக்கோங்க. ஒரு அட்டென்ஷன் கெயின் பண்ணுறதுக்காக, ஒரு குட்டையை குழப்பி பார்க்கறதுக்காக அப்படி ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா என்ன? திமுகவோட நின்னா உறுதி வெற்றி. மற்றவர்களோடு செல்லுகின்ற பொழுது இந்த இனத்திற்கு எதிராக போகின்ற போக்கு இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. தெளிவில்லாத நிலையில விஜய் போன்ற ஆட்கள் இருக்காங்க. கொள்கையே இல்லாத ஒரு கட்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வச்சு என்னைக்கு காங்கிரஸ் போய் நாளைக்கு வந்து பப்ளிக்கில் என்னன்னு சொல்லணும் சார்? என்ன சொல்ல முடியும் பப்ளிக்கு போய்? நீங்கள் அந்த கட்சியை ஒரு வேளை அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா நத்திங் டு டிக்ளேர் டு பீப்புள். ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸ் இது இருக்குது, பாஸ்ட்டில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், ரெண்டுக்கும் வழி இல்லையே. அப்போ ராகுல் அது மாதிரி முடிவுகள் எடுப்பார் நினைக்கிறீங்களா நீங்கள்? அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல, எத்தனை மாநிலங்களில் தலைவர்களை பார்த்துருக்காங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய முடிவுகள் தெளிவாக தான் இருக்கும். எந்த விதத்துலையும் மாற்றம் இருக்காது. நல்ல முடிவு, தமிழ்நாட்டுக்கு தேவையான முடிவு, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற முடிவு தான் காங்கிரஸ் எடுக்கணும்னு உறுதியாக நான் நம்புகிறேன். சீட்டு பகிர்வில் கடந்த தேர்தல் 3 பொது தேர்தலில் வந்து திமுக தன்னுடைய அந்த கூட்டணி கட்சியில் சிந்தாமல் சிதறாமல் ரொம்ப ஒரு வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியாக வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட் ஷேரிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து வரும். அவ்வளோ சுலபமாக முடிஞ்சிடாது. ஒவ்வொருத்தரும் கடந்த தேர்தலை விடவும் அதிகமான சீட்டை ஒதுக்க வேண்டியது வரும். புதிய வரவுகளும் வந்திருக்கிறார்கள். அப்போ இவங்களை எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணணும்னா நிச்சயமாக சீட் ஷேரிங் சுமூகமாக போகாது. இதில் ஏதேனும் முறிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கருத்து சொல்கிறாங்களே. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அதெல்லாம் பெரிய சிரமமாக இருக்கவே இருக்காது. உறுதியாக இருக்காது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்தந்த கட்சியினுடைய அங்கீகாரம் பெறுவதற்கு அவர்கள் முயற்சி பாருங்க. காங்கிரஸ் அங்கீகாரத்துக்கு தடுமாறுதான். இல்லை சார், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மறுமலர்ச்சி திமுக இருக்குது. மறுமலர்ச்சி திமுகவுக்கு அங்கீகாரம் பெறணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலே எங்களுக்கு எங்கள் தகப்பனாருக்கு வந்து நீங்கள் இது கொடுக்கல, ராஜ்யசபா கொடுக்கல, அவருக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தீங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியல. அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைப்பீங்களா இல்லை தனி சின்னத்தில் நிற்க வைப்பீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அவங்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் வந்து கேட்பாங்க இல்லையா? இப்போ மக்கள் நீதி மையம்னு புதுசாக வந்திருக்காங்க. கடந்த முறை ராஜ்யசபா கொடுத்து நீங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க வச்சிங்க. இந்த தேர்தலில் அவங்களும் சீட்டு கேட்பாங்க. அவங்க எந்த சின்னத்தில் நிற்பாங்க? இப்படி பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, சந்திக்க நேரிடும் இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் யாருடைய மரியாதைக்கு என்றைக்கும் குந்தகம் வர மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டும் சொல்கிறேன், இந்த கூட்டணியிலையும் சொல்கிறேன், வருங்காலத்துலையும் சொல்கிறேன். இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். கூட்டணிகளில் அவங்களுக்கு உரிய மரியாதை எந்த காலத்துலையும் அவர் கொடுக்க தவறினது கிடையாது. நீங்கள் சுனாமி வந்தப்போ ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து நிதி கொடுத்தவர் தான் அவர். பார்க்கறதுக்கு தயங்கினதில்லை. கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு தான் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு தலைவரை தான் நம்ம வந்து நமக்கு இருக்காங்க. அதில் இன்ஃபேக்ட் சொல்லுவதில் நமக்கு ஒரு பெருமையுமே உண்டு.
அப்போ இந்த கூட்டணிகளை கையாளுகின்ற பொழுதும் சொல்கிறேன், அவர்களோடு கலந்து பேசி யாருடைய மரியாதைக்கும் குந்தகம் வராத வகையில், யாருடைய அங்கீகாரத்துக்கும் பிரச்சனை வராத வகையில் ஒரு இணக்கமான முடிவை தான் எங்களுடைய தலைவர் உறுதியாக எடுப்பாருன்னு நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கலாம். இது பை கேரக்டர் ஹீஸ் ஸோ. அதனால் இதனால் குழப்பம் வந்துரும்னு சொல்லி யாராவது தூக்கத்தில் கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா தட்டி எழுப்பி, தம்பி தூக்கத்தில் இருக்க எந்திரிச்சு வாயா வெளியே வாயான்னு கூப்பிட்டுருங்க. அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பொது தேர்தலில் இப்போ கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு அவசியம் வந்து ஏற்பட்டிருக்கதா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உணருதா? ஏன்னா இப்போ எல்லா உங்களுடைய பார்ட்னர்ஸுமே வந்து கடந்த காலத்தில் முன் வச்சாங்க. இப்போ காங்கிரஸும் அதுதான் தீவிரமாக இப்போ அண்மை காலத்துலலாம் வச்சிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த தேர்தலில் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்படுமா? இல்லையா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தானே கொள்கை தத்துவமே. அதில் எங்கேருந்து மாறுதல் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை கேட்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? நான் தான் சொன்னேன், சில அல்லு சில்லுகள் கேட்பதை வைத்து தயவு செய்து வந்து அது மாதிரியான கன்சிடரேஷன் சார், அந்த ஃபைவர் குழுவுடைய தலைவரே சொன்னார். இல்லை, அதெல்லாம் வேண்டாம்ன்றேன். அது மாதிரியான விருப்பங்களை சிலர் சொல்லலாம், கேட்கலாம். முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் தலைவர் இருக்கிறார். நான் தான் சொல்கிறேன், இது எங்களுடைய கொள்கை தத்துவம். இது இன்னைக்கு நேற்று இல்லை. இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்ட கொள்கைகள். இல்லை, அதிகாரம் குவிக்கப்படக்கூடாது, அது பகிரப்படணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்களே. குவிக்கவே படல சார். அவங்க கேட்டு எது செஞ்சு கொடுக்காம இருந்திருக்காரு எங்க தலைவர்? எந்த அமைச்சர் அவங்க கேட்டு அதை செஞ்சு கொடுக்காம இருந்திருக்காங்க? சொல்லுங்களா. என்ன சொல்றாரு செல்வ பெருந்தகை அவர்கள்? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சில நாட்கள்ல பெருந்தலைவர் காமராசர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போனேன், தண்ணி கூட இல்லை, அவ்வளோ மோசமா இருக்கு, நான் வந்து அதிகாரிகளுக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ரொம்ப வருத்தமா சொல்லியிருந்தாரு. இது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மாதிரி பல நல்லது. இந்த மாதிரி தவறுகளை சுட்டி காட்டுறதை நாங்கள் விரும்புகிறோம். உடனே கூப்பிட்டு கண்டிச்சோம்ல, அதிகாரிகளை போட்டு நியமனம் பண்ணி சரி பண்ணோம்ல. அது மாதிரி தவறுகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் சுட்டி காட்டுவது வாடிக்கை, வழக்கம், நல்லது, ஆரோக்கியமான ஒரு கருத்து. அதை சரி பண்ணுற வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவோம். அது மாதிரி தவறே நடக்காதுன்னு அதிகாரி செஞ்ச சில இடங்களில் தவறுகள் நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறோம். அதை சரி பண்ணுறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுமே நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி ஜெயக்குமார் என்பவர் வந்து மர்மமான முறையில் அவர் வந்து மரணம் அடைந்திருந்தார். அவருடைய மரணத்திற்குமே வந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர், அதுவுமே நம்ம இன்னும் இந்த திராவிட மாடலோட ஆட்சியில் தீர்வு கிடைக்காம இருக்கு. இல்லையா, அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சம்பந்தப்பட்ட உரியவர்களை கைது பண்ணியிருக்காங்களே, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எந்த கேஸ்ல பெண்டிங் இருக்கு? சஸ்பெக்ட்ஸை கைது பண்ணியிருக்காங்க, ரைட்டா? அதற்கான உரிய சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அவங்க மனு கொடுக்கலாம். அதற்கான நிர்வாக ரீதியாக நடவடிக்கைகளை போலீஸ் கையாண்டு கொண்டு இருக்கிறது, எடுக்க தயாராக தானே இருக்கும். நான் ஒரு விஷயம் நான் கேட்குறேன், எனக்கு புரியவே இல்லைங்க. அதாவது தவறுகள் வந்து அதிகாரிகளாகட்டும், இது ஒரு பெரிய அரசு இயந்திரம், 100% எல்லாமே கரெக்டாக தான் நடந்துருமா அப்படின்னு சொல்லி சொன்னால், திமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களே சில நேரம் நெருடல் ஏற்படுகின்ற வகையில் அதிகாரிகளினுடைய சில நிகழ்வுகள் நடந்துருது இல்லையா? அப்போ அது மாதிரி தவறு நடக்கின்ற பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு கூட்டணி கட்சிக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சி காலத்தில் தும்னா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அறிக்கை விட்டோங்க. கடுமையாக அவர், நான் சொன்னேன், அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லே இல்லாமல் இருந்தவர். அவர் வந்து எந்த முடிவுகளுமே வந்து அவர் எடுத்ததெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் டிவியை பார்த்தா 13 பேர் சொந்த மக்கள் சுட்டு கொண்டதே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு அநியாயமான ஒரு ஆட்சி அது. அதெல்லாம் நம்ம கன்சிடரேஷன் எடுத்து வச்சு தயவு செஞ்சு பேச வேண்டாம். அதை எங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? இங்கே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளே சிஎமோட நாலேஜுக்கு போன எந்த ஒரு நிகழ்வில் நடவடிக்கை இல்லாமல் இருந்திருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்வு நடந்தால் 12 மணி நேரத்துக்குள்ளே சிஎம் ரியாக்ட் பண்ணி அதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இட் நாட் பியாண்ட் 12 hours எனி இன்சிடென்ட். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் நாலேஜுக்கு வருதுன்னா அதை ஒரு செகண்டரி சோர்ஸ் மூலிமா நம்ம வந்து அதிகாரிகளை விட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் நடவடிக்கைக்கு போகணும். யாருன்னு ஒருத்தர் மேலே தவறான நடவடிக்கையை பாஞ்சிடக்கூடாதுங்கிறதுலையும் அரசு கவனமாக இருக்கணும். அப்போ அந்த குறைந்தபட்ச அவகாசம் கூட நம்ம கொடுக்கலன்னா அது எப்படி முறையாக இருக்கும்? தவறுகளே நடக்காமல் ஒரு அரசு உலகத்தில் இயங்க முடியுமா? இன்ஃபேக்ட் மேக்ஸிமம் பீஸ் ப்ரிவேலிங் ஸ்டேட் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு வந்து அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறாரு.
அதனால தான் ஒரு சின்ன நிகழ்வு நடந்தா கூட நமக்கெல்லாம் பெருசா தெரியுது. ஏடிஎம்கே மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தப்ப அதெல்லாம் பெருசா தெரியாது. இங்க ஒரு சின்ன நிகழ்வு நடந்த உடனே அது எல்லாமே பெருசா தெரியறதுக்கு காரணம் என்ன? பீஸ் ப்ரிவேலிங் ஸ்டேட். அப்ப அது பெருசா தெரியுது. ஆனா அதையும் பெருசா தெரியுதுங்கிறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் அசால்ட்டா எடுத்துக்கிறது இல்ல. உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் எல்லா இடங்களும் எடுக்கப்பட்டுதான் இருந்திருக்கு. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்க கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி தோழர்.